ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கே பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் மெயின் ரோடு லொக்கேஷனுங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸில் தாங்க இந்த இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி தான். அப்பார்ட்மெண்ட்டு பிளாட் விற்கிற விலைக்கு ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. 3 BHK 3 டாய்லெட்டு. ஸோ எப்படி இருக்குன்றதை நான் போய் காட்டுறேன். ஸோ நல்ல ஒரு மெயின் ரோடு லொக்கேஷனுங்க. இது குன்றத்தூர் மெயின் ரோடு லொக்கேஷன். இது எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் போரூர் போய் ரீச் ஆகிடலாம். ஸோ அந்தளவுக்கு மெயின் ப்ரைம் லொக்கேஷனில் இங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேரெக்டாக அங்கே போயிடலாம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்தாச்சு. எக்ஸாக்டாக இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வீடுங்க சொல்லப்போனால். ஸோ இதுதான் அந்த இண்டிவிஜுவல் வீடு. 3 BHK 3 டாய்லெட்டுங்க. செப்பரேட்டட் வீடு. கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து 850 மீட்டர்ஸில் உள்ளே வருது ப்ராஜெக்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 ஃபீட் டிரைவே ரோடு. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ரோடு வரதுக்கு முன்னாடி 40 ஃபீட் டிரைவே ரோடு. ஸோ நல்ல ரோடு ஆக்சஸ் இருக்குது. உங்களுக்கு வெளியில் ஒரு கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், உள்ளே ஒரு கார் பார்க்கிங் பண்ணலாம். உள்ளே ஒரு டேப் ப்ரொவிஷன் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். நல்ல ஒரு செட்பேக் விட்டுருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் பில்டிங்க்கும் நல்ல ஒரு செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா எடுத்திங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. லேண்ட் ஏரியா மட்டும் உங்களுக்கு எக்ஸாக்டாக. ஸோ டோட்டல் பில்டப் பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நீங்கள் சொல்ல போனால் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டில் ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 4 ஃபீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. பேக் சைடு மட்டும் நல்லா ஒரு 8 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க நீட்டாக. ஏன்னா பேக் சைடு வந்து இந்த சைடு யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி காம்பவுண்ட் வால் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருக்காங்க. ஸோ சுற்றி உங்களுக்கு ஆக்சஸ் வர மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. ஸோ ஒரே இடத்துல வந்து நல்ல இடம் யூட்டிலைஸ் பண்ணாமல் அழகாக எக்ஸாக்டாக இடத்த யூட்டிலைஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் வந்து லெஃப்ட்டு ரைட்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நல்லா க்ளீனாக விட்டுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லா வந்துட்டு போகும். மோட்டர் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. போர் வாட்ரு, தென் மெட்ரோ வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்பு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்கான இது எல்லாமே வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்க் எல்லாமே. ஸோ இதுதான் இது. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டிதான். ஸோ EB ப்ரொவிஷன் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் கரண்ட் கரெக்டாக வந்துடும். ஹோல் யூனிட் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. அந்த கண்ட்ரோல் சிஸ்டம், EBயோட கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இதுதான் அந்த 3 ஃபேஸ் கரண்ட்டு. கிரில் கேட் போட்டிருக்காங்க சேஃப்டிக்காக. ஸோ கீழே வந்து படிக்கட்டு. ஸோ இது வந்து நான் ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியா. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டோங்க. இது ஒரு சினிமா ஷூட்டிங் இடம் மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் நம்பவே மாட்டிங்க 1500 ஸ்கொயர் ஃபீட்டு தானே இதுன்னு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் வீடு வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சொல்லப்போனால் நீட் அண்ட் க்ளீனாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க வீடு. எல்லா இடத்துலையும் ஜன்னல் ப்ரொவிஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்தும் பெட்ரூமில் இருந்தும் கிச்சனில் இருந்தும். ஸோ எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபுல் ஹால் அண்ட் டைனிங்கு. ஸோ ஹால்லேயே ஒரு கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்லேயே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 10x12 பெட்ரூமு வித் அட்டாச்டு ரெஸ்ட் ரூமோட வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஃபுல்லி வந்து மேலே வந்து ஃபுல்லாக வார்ட்ரோப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நீட்டாக வந்து வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்டீரியர்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. பாத்ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக க்ளீன் வச்சுருக்காங்க. ஸோ ரீசேல் வீடு தான் இது. ஸோ மோர் தென் பார்த்திங்கன்னா ரீசேல் வீடு வந்து இது ஒரு 10 years ரீசேல் வீடு. பட் ஒர்த்தான வீடு. ஒயிட் வாஷ் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கலர் சேஞ்சஸ் எல்லாமே. ஸோ வீடு வந்து கீழே ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் ரெஸ்ட்ரூம். மேலே வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸில் போனீங்கன்னா மேலே ஒரு 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டைனிங்க்கு செப்பரேட்டட் ஸ்பேஸ் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க கிச்சன் பக்கத்துலேயே. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த வார்ட்ரோப் போட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே கீழே லாஃப்ட்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் டைனிங் முடிச்சுட்டு வாஷ் பேஷனில் வந்து கை கழுவுறதுக்கு. ஸோ டைனிங் ஸ்பேஸில் உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. டுவர்ட்ஸ் அதை நோக்கி வந்தோன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைலிங் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த செப்பரேட்டட் கிச்சன் கொடுத்துருக்காங்க. எல் டைப் கிச்சனு. இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டு, கீழே உங்களுக்கு அந்த வார்ட்ரோப். இங்கேயும் உங்களுக்கு அந்த கிச்சன் திங்ஸ்க்கான தேவையான திங்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்க தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, மெய்ட்ஸ் யாராவது வராங்கன்னா ஸோ உள்ளே யாரையும் நீங்கள் அலோவ் பண்ணாமல் வெளி சைடு வழியாகவே நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்து ஸோ திங்ஸ் மேபி எதாவது நீங்கள் கழுவணும் போனோன்னா வெளியில் வந்து அவங்க கிச்சனை மட்டும் ஆக்சஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் அப்படியே வெளியில் போயிடலாம். ஸோ இப்போ நான் மேலே காட்டுறேன் உங்களுக்கு. மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பட்ஜெட்டட் ப்ரைஸ் தாங்க. ஸோ 1,20,00,000 ப்ரைஸிங் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பேசிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸிங் ஆஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்தோடனே மேலே ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஒரு லிவிங் ஸ்பேஸு அண்ட் தென் ஒரு பெட்ரூம் வந்துடுது ஆக்சஸ் உங்களுக்கு. ஸோ பெட்ரூம் பார்த்திங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஒரு
10க்கு 10 பெட்ரூம் வந்துடுது. மேலே உங்களுக்கு வந்து லாஃப்ட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, வார்ட்ரோப் க்ளோஸ் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கிடையாது, ரெஸ்ட் ரூம் வந்து செப்பரேட்டடாக வந்துடுது, காமனாக வந்துடுது மேலே லிவிங் ரூமில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது உங்களுக்கு. ஸோ ரைட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து இவங்க ரெடி பண்ணி க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தென் வந்து பார்த்திங்கன்னா வீடு கொடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக கொடுக்கணுன்றதுக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. முதல்ல உங்களுக்கு எதாவது தேவைனாலும் நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், பெயிண்ட் அடிச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் சேஃப்டி கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெரஸ்க்கும் சேஃப்டி கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூமு. ஸோ இதுவும் வந்து 10x10 பெட்ரூம் தான். ஸோ டுவர்ட்ஸ் வந்து மேலே உங்களுக்கு ஃபுல்லாக லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கீழே உங்களுக்கு வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் உங்களுக்கு விண்டோஸ் வந்துடுது. அந்த தென் அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் வந்துடுது. ஸோ 2 வெஸ்டர்னு ஒரு இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. 3 BHK 3 டாய்லெட்டு. ஸோ அதுதான் வந்து சொல்ல போனால் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு சூப்பராக இருக்குங்க வீடு. ஸோ வீட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. செப்பரேட்டட் மோட்டர்ஸ் வந்தது, போர் வாட்டர் இருக்குது, உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, 2 கார் பார்க்கிங் வந்துடும், ஒரு ஓப்பனு ஒரு கவர்டு. ஸோ செப்பரேட்டடாக மேலேருந்தே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரைவேட் டெரஸ் வந்துடும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் டைம்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே சேர் கீர் போட்டு உட்காந்து காஃபி குடிக்கும் போது, ஜூஸோ காஃபியோ மார்னிங் டைம் ஈவினிங் டைம்லாம் குடிச்சு ஃபேமிலியோடு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த வீடு பயங்கர சூப்பராக இருக்குங்க. ஸோ மேலே உங்களுக்கு செப்பரேட்டடாக பார்த்தீங்கன்னா டெரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸ் ஆக்சஸ் நீங்கள் ஸ்டீலில் தான் ஏறுற மாதிரி இருக்கும், ஸ்டெப்ஸு கிடையாது. ஸோ ஓவர் டேங்க் அங்கே தான் வருது. ஸோ டுவர்ட்ஸ் இந்த ஏரியா சுற்றி உங்களுக்கு காட்டினீங்கன்னா தெரியும். நான் வந்து ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான் கவர் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஒரு தனியாக இருக்கிற மாதிரி வீடு எடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி ரெசிடென்ஷியல் ஏரியா கவர் பண்ணுற மாதிரி தான் எடுப்பேன். யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப டிமாண்டான ஏரியா, எப்போ வேணால் வீடு சோல்ட் அவுட் ஆகிடும். யாருக்கா இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக என்கொயரி பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸிங் ஆஃபர் என்னன்றதை கேட்டு நம்ம இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து 3 BHKலாம் 1 கோடி ரூபா மேலே போயிட்டுருக்கு, அப்பார்ட்மெண்ட்டு வில்லாஸ்லாம். ஸோ இங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு, யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யூடிஎஸ் கான்செப்ட்லாம் ஃபுல் லேண்ட் ஷேரிங்கோடு உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடு வேணும்னா நான் காண்டாக்ட் நம்பர் தரேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வாங்க, அப்போ தான் பெஸ்ட்டு ப்ரைஸுங்க அவங்க பேசி வாங்க முடியும். ஸோ இது டேரெக்ட்டு வந்து நம்ம ஓனர் காண்டாக்ட் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, நம்ம பேசி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து ஓவரால் மேலே இருந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் வியூ. இது டுவர்ட்ஸ் வியூ பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க. கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும். வாங்க நம்பி நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு கூட இருந்து A to Z கூட இருந்து எல்லாமே முடிச்சு கொடுக்குறேன். தேங்க்யூ.